Good morning students. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் யூனிட்டில் ஃபர்ஸ்ட் லெசன் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். இதோட ஆத்தர் லியாம் ஓ ஃப்ளாஹர்ட்டி. இவர் ஒரு ஐரிஷ் நாவலிஸ்ட். இவர் ஐரிஷ் நாவலிஸ்டாக இருந்தாலும் இங்கிலீஷில் நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருக்காரு. இப்போ நம்ம லெசனுக்கு போகலாம். புக் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். The young seagull was alone on his ledge. சீகல்ன்றது ஒரு கடல் பறவை. அது இப்போ எங்கே இருக்குன்னா ஒரு பாறையோட விளிம்பில் இருந்துகிட்ருக்கு. His two brothers and his sisters had already flown away the day before. அதோட பிரதரும் சிஸ்டரும் என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஏற்கனவே பறந்து போயிட்டாங்க. He had been afraid to fly with them. இதுக்கு அவங்களோட பறந்து போகிறதுக்கு ரொம்ப பயம். Somehow we had taken a little run forward to the brink of the ledge and attempted to flap his wings. He became afraid. அது பாறையோட நுனியில் வரைக்கும் எப்படியாவது பறந்து போயிடலான்னு பார்க்குது. ஆனால் அதுக்கு ரொம்ப பயம். அதனால் திரும்பி வந்துடுது. The great expanse of sea stretched down beneath, and it was such a long way down, miles down. இதுதான் அந்த யங் சீகல். இது என்ன செய்யுது, போய் பறக்கலான்னு பார்க்குது. கீழே பார்த்தா பெரிய கடல். அதை பார்த்தாலே அதுக்கு என்ன செய்யுதுன்னா பயமாக இருக்குது. He felt certain that his wings would never support him, so he bent his head and ran away back to the little hole under the ledge where he slept at night. அதை பார்த்து பயந்துக்கிட்டு என்ன செஞ்சிருதுன்னா முதல் நாள் நைட்டு எங்கே தூங்குச்சோ அந்த ஓட்டைகளை போய் திரும்பி போய் என்ன செஞ்சிருதுன்னா படுத்துக்கிறது. நெக்ஸ்ட் பேராகிராஃப். Even when each of his brothers and his little sister, whose wings were far shorter than his own, ran to the brink, flapped their wings and flew away, he failed to muster up courage to take up that plunge which appeared to him so desperate. அவங்களோட பிரதரும் சிஸ்டரும் இவங்களை காட்டிலும் ஷார்ட்டராக இருந்தாலும் அவங்க விங்ஸு சின்னதாக இருந்தாலும் அதுக்கு ரெண்டும் என்ன செஞ்சிருச்சுங்கன்னா நல்லா பறந்து போயிடுச்சுங்க. ஆனால் இதுக்கு பறந்து போகிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. His father and mother had come around calling him to shrilly அப்படின்னா சவுண்டாக கத்துறாங்க. Scolding him, threatening to let him starve on his ledge unless he flew away. அவங்க சத்தமாக திட்டுறாங்க. நீ இப்படியே இருந்த அப்படின்னா பசியால் என்ன செஞ்சிருவ, செத்து போயிடுவ, ஸோ பறந்து வா. பட் ஃபார் லைஃப் ஆஃப் ஹிம் ஹீ குட் நாட் மூவ். ஆனால் அதோட லைஃப்காக அதை என்ன செய்யலை, பறக்கவே மாட்டேன்ருச்சு. நெக்ஸ்ட். தட் வாஸ் 24 hours ago. 24 மணி நேரம் ஆயிடுச்சு. சின்ஸ் தென் நோபடி ஹேட் கம் நியர் ஹிம். யாருமே இது பக்கத்தில் வரமாட்டேன்ட்டாங்க. த டே பிஃபோர் ஆல் டே லாங் he had watched his parents flying about with his brothers and sister, perfecting them in the art of flying, teaching them how to skim the waves and how to dive for a fish. இது இப்படி உட்காந்துருக்க நேரத்தில் அவங்க பிரதர்ஸும் சிஸ்டர்ஸும் என்ன செஞ்சிட்ருக்காங்கன்னா எப்படி நல்லா டைவ் அடித்து ஃபிஷ்ஷை கேட்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பழகிட்டுருக்காங்க. He had in fact seen his older brother catch his first herring and devour it, standing on a rock, while his parents circled around, raising a proud cackle. இது பார்க்கும்போது அவங்க பிரதர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பிரதர் சீகல் என்ன செய்யுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபிஷ், ஹெர்ரிங்கிறது ஒரு ஃபிஷ்ஷோட நேம்மா, அதை பிடிச்சி என்ன செஞ்சிருது, சாப்பிட்ருது. அதை சுற்றி பேரண்ட்ஸ் ப்ரௌடாக சத்தம் போட்டுட்ருக்காங்க. அண்ட் ஆல் த மார்னிங் த ஹோல் ஃபேமிலி had walked about on the big plateau midway down the opposite cliff, laughing at his cowardice. இதோட கோலத்தனத்தை பார்த்து அவங்க ஃபேமிலியே அன்னைக்கு ஃபுல்லாக என்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா சிரிச்சிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் பேராகிராஃப். The sun was now ascending the sky, blazing warmly on his ledge that faced the south. சன் என்ன செஞ்சிருச்சு, அடுத்த நாள் காலையில் சூரியன் உதிச்சிருச்சு. He felt the heat because he had not eaten since the previous nightfall. அது உதிக்கும் போதே அதோட சூடதால் என்ன செய்ய முடியல அப்படின்னா தாங்க முடியல. பிகாஸ் ஏன்னா அது ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாம பட்னி கிடந்திருக்கு. Then he had found a dried piece of mackerel's tail at the far edge of his ledge. Now there was not a single scrap of food. இதுதான் அந்த mackerel's tail. இந்த ஃபிஷ்ஷோட கடைசி பாகம் வரைக்கும் சாப்பிட்டுச்சு. இப்போ கொஞ்சம் கூட மிச்சமே இல்லை. He had searched every inch, rooting among the rough, dirt-cacked straw nest where he and his brothers and sister had been hatched. அவங்க அந்த கூட்டிலேருந்து வந்தாங்க இல்லையா, அந்த கூட்டில் போய் ஏதாவது மிச்சம் மீது இருக்கா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லி தேடி பார்க்குது. He even gnawed at the dried piece of egg seagull. அது பொறிஞ்சு வந்த முட்டை ஓட கூட என்ன செஞ்சிருதுன்னா உடச்சி சாப்பிட ஆரம்பிச்சிருது. It was like eating a part of himself. அதுக்கு அதுவே தன்னைத்தானே சாப்பிட்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. Next paragraph. He then trotted back and forth from one end of the ledge to the other, his long grey legs stepping daintily, trying to find some means of reaching his parents,
without having to fly. ட்ராட்டட் அப்படின்னா என்ன செய்யுதுன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் மெதுவாக நடந்து போக ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடி பின்னாடி நடந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு என்ன யோசனைனா எப்படியாவது நம்ம பேரண்ட்ஸை போய் ரீச் ஆகணும். ஆனால் என்ன செய்யக்கூடாது, பறந்து போகக்கூடாது. பட் ஆன் ஈச் சைட் ஆஃப் ஹிம் த லெஜ் என்டட் இன் அ ஷீர் ஃபால் ஆஃப் precipice with a sea beneath. ஆனால் ரெண்டு பக்கம் என்ன இருக்குது, precipice அப்படின்னா பெரிய பாறைகள் இருக்குது, நடுவில் கீழே என்ன இருக்குது, sea இருக்குது. அண்ட் பிட்வீன் ஹிம் அண்ட் ஹிஸ் பேரண்ட்ஸ் தெர் வாஸ் அ டீப் வைட் கிராக். அதுக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் நிறைய நடுவில் பெரிய பிளவு இருக்குது. ஷியர்லி he could reach them without flying if he could only move northwards along the cliff face. அது அந்த மலை முகடிலே நடந்து போச்சுன்னா கண்டிப்பாக அதனால் என்ன செய்யணும், அவங்க பேரண்ட்ஸை ரீச் பண்ணிடும். பட் தென் ஆன் வாட் குட் ஹி வாக்? பட் அந்த மலை முகடு ஃபுல்லாக இருந்தால் தானே அதெல்லாம் நடக்க முடியும். இப்போ எப்படி நடக்கும்? தெர் வாஸ் நோ லெட்ஜ், ஹி வாஸ் நாட் அ ஃப்ளை. லெட்ஜும் இல்லை, அதால் பறக்கவும் முடியாது. அண்ட் அபவ் ஹிம் ஹீ குட் சி நத்திங், மேலேயும் எதுவுமே இல்லை. The precipice was sheer and the top of it was perhaps farther away than the sea beneath him. பாறைகள் எல்லாமே ஸ்லாண்டாக வர இருந்துச்சு. அதால் பறக்காட்டி எதுவுமே அவங்க பேரண்ட்ஸை போய் ரீச் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் he stepped slowly out to the brink of the ledge and standing on one leg with the other leg hidden under his wing, he closed one eye then the other and pretended to be falling asleep. அது எப்படி நிற்குதுன்னா ஒத்த காலம் நின்றுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு தூங்குற மாதிரி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, நடிச்சிட்ருக்கு. இந்த படத்தில் இருக்குல்ல அந்த மாதிரி நடிச்சிட்ருக்கு. ஸ்டில் தே டுக் நோ ஒன் நோட்டீஸ் ஆஃப் ஹிம். ஆனால் யாருமே இதை நோட்டீஸ் பண்ணவே இல்லை. ஹி சா ஹிஸ் டூ பிரதர்ஸ் அண்ட் ஹிஸ் சிஸ்டர் லையிங் ஆன் த பிளாட்யூ டாசிங் வித் தேர் ஹெட்ஸ் சங்க் இன் டு தேர் நெக்ஸ். அவங்க பிரதர்ஸ் ரெண்டு பேர் என்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா எதிர்த்தாப்பில் நின்றுக்கிட்டு அவங்க தலையை திருப்பி தன்னோட உடம்புக்குள்ளே திணிஞ்சு தூங்கிட்டுருக்காங்க. ஹிஸ் ஃபாதர் வாஸ் ப்ரீனிங் த ஃபெதர்ஸ் ஆன் ஹிஸ் ஒயிட் பேக். ப்ரீனிங் அப்படின்னா அவங்க க்ளீன் பண்ணுறது. அவங்க ஃபாதர் என்ன செஞ்சிட்ருக்கு, அதோட ஃபெதர்ஸை என்ன செஞ்சிட்ருக்குன்னா க்ளீன் பண்ணிகிட்ருக்கு. ஒன்லி ஹிஸ் மதர் வாஸ் லுக்கிங் அட் ஹிம். அவங்க அம்மா மட்டும்தான் என்ன செஞ்சிட்ருக்குன்னா இதை பார்த்துக்கிட்டு இருக்கு. புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் ஷி வாஸ் ஸ்டாண்டிங் ஆன் அ லிட்டில் ஹை ஹம்ப் ஆன் த பிளாட்யூ, ஹர் ஒயிட் பிரஸ்ட் த்ரஸ்ட் ஃபார்வர்டு. மதர் சீகர் என்ன செஞ்சிட்ருக்குன்னா ஒரு பிளாட்யூவில் நின்று அதை பார்த்துக்கிட்டே இருக்குது. நவ் அண்ட் அகைன் ஷி டோர் அட் அ பீஸ் ஆஃப் ஃபிஷ் தட் லே அட் ஹர் ஃபீட் அண்ட் தென் ஸ்க்ராப்டு ஈச் சைட் ஆஃப் ஹர் பீக் ஆன் த ராக். அது என்ன செஞ்சிட்ருக்குன்னா சாப்பிட்டுட்டு பறவைகள்லாம் தன்னோட அழகை வந்து என்ன செய்யும், பாறையில் போட்டு தேய்க்குங்களா, ஷார்பன் பண்ணுறதுக்காக தேய்க்குங்க, அந்த மாதிரி தேய்ச்சிட்ருக்கு. த சைட் ஆஃப் த ஃபுட் மேட் அண்ட் ஹிம். இதை பார்க்கும்போது நம்ம சீகிளுக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகுது. ஹவு ஹி லவ்டு டு டியர் ஃபுட் தட் வே ஸ்க்ராப்பிங் ஹிஸ் பீக் நவ் அண்ட் அகைன் டு வெட் இட். நம்மளும் எப்படா இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு நம்மளோட அழகை என்ன செய்ய போகிறோம், ஷார்பன் பண்ண போகிறோம், வெட்டுனா ஷார்பன் பண்ண போகிறோம்னு யோசிக்குது. He uttered a low cackle. அது ஒரு மாதிரி சவுண்டு விடுது. கேக்கல்னா சவுண்டு. His mother cackled too and looked at him. அம்மாவை அதை பார்த்து அது ஒரு மாதிரி சவுண்ட் விட்டுட்ருக்கு. ரெண்டும் சேர்ந்து கத்திட்ருக்காங்க. நெக்ஸ்ட் பேராகிராஃப். கா 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 he cried, begging her to bring him over some food. அது ஒரு மாதிரி கத்துது, எனக்கு யாராவது கொண்டு வந்து கொஞ்சமாவது சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது, கத்துது. கத்துதா. கால் ஓ ஹூ she screamed back mockingly. திரும்ப திரும்ப கத்திக்கிட்டே இருக்குது. But he kept plaintively and after a minute or so he uttered a joyful scream. plaintivelyனா sadly, சோகமாக கத்துன பறவை திடீர்னு என்ன செய்யுது, சந்தோஷத்தில் கத்துது. His mother had picked a piece of fish. அவங்க அம்மா என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, ஒரு ஃபிஷ்ஷை கொண்டு வராங்களா. And was flying across to him with it. வந்து பறந்துக்கிட்டே இருக்கு. He leaned out eagerly, tapping the rock with his feet, trying to get nearer to her. She flew across. இதுக்கு ஒரே சந்தோஷம், இங்கே நின்று குதிச்சிட்ருக்கு, அப்பாடா நம்மளுக்கு அம்மா சாப்பாடு கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி குதிச்சிட்ருக்கு. But when she was just opposite to him, abreast of the ledge, she halted, her legs hanging limp, her wings motionless, the piece of fish in her beak almost within the reach of his beak. ஆனால் அது என்ன செய்யலை, கிட்ட வந்து அதோட வாயில் வந்து ஊட்டி விடலை. அது கிட்ட வர்ற மாதிரி வந்து அங்கே நின்று என்ன செஞ்சிட்ருக்குன்னா பறந்துக்கிட்டே இருக்கு. He waited a moment in surprise, wondering why she did not come nearer, and then maddened by hunger, he dived at a fish. ஒரு நிமிஷம் யோசிக்குது, அம்மா ஏன் நம்ம கிட்ட வந்து தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு பசியில் அந்த மீனை பார்த்து என்ன செஞ்சிருச்சுன்னா அப்படியே டைவ் அடிச்சிருச்சு. With a loud scream, he fell outwards and downwards into space. பயங்கர சத்தத்தோடு என்ன செய்யுது, அது அப்படியே கீழே போகுது. His mother had swooped upwards. அவங்க அம்மா வேகமாக என்ன செஞ்சு, swoopedனா very quickly, வேகமாக பறந்து போயிருச்சு. As he passed beneath her, he heard the swish of her wings.
அது பறந்து போகும்போது அதோட விங்ஸை வந்து என்ன செய்யுது, பறக்கிறத வந்து அது கேட்குது. தென் எ மான்ஸ்ட்ரஸ் டெரர் சீஸ்ட் ஹிம் அண்ட் ஹிஸ் ஹார்ட் ஸ்டுட் ஸ்டில். திடீர்னு அதுக்கு பயங்கர பயம், அப்படியே இதயமே நின்று போன மாதிரி என்ன செஞ்சிருச்சு, ஆயிடுச்சு. ஹீ குட் ஹியர் நத்திங் பட் இட் ஒன்லி லாஸ்டட் அ மொமெண்ட். எதுவுமே அது காதில் விழுகலையாம், ஆனால் இது எல்லாமே ஜஸ்ட் அ மொமெண்ட் தான். தென் த நெக்ஸ்ட் மொமெண்ட் ஹி ஃபெல்ட் ஹிஸ் விங் ஸ்ப்ரெட் அப்வர்ட்ஸ். அடுத்த நிமிஷமே அதோட ரெக்கை அப்படியே விரிஞ்சு வர்றதை பார்க்குது. The wind rushed against his breast feathers, then under his stomach and against his wings. காற்று அதோட feathers எல்லாம் அப்படியே உரசுறத வந்து அதோட ஃபீல் பண்ண முடியுது. He could feel the tips of his wings cutting through the air. அதோட விங்ஸ் வந்து அந்த காற்றை கிழிச்சிக்கிட்டு போகிற மாதிரி ஃபீல் பண்ணுது. He was not falling head along now. He was soaring gradually downwards and outwards. அதுக்கு இப்போ பயம் இல்லை, அது பாட்டுக்கு என்ன செய்யுது, மேலேயும் கீழேயும் பறந்துக்கிட்டே இருக்கு. He was no longer afraid. He just felt bit dizzy. Then he flapped his wings once and he soared upwards. கொஞ்சம் மயக்க வர மாதிரி இருந்தாலும் அது என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு, நல்லா ஃப்ரீயாக பறக்க ஆரம்பிச்சிருச்சு. He uttered a joyous scream and flapped them again. அதுக்கு அப்புறம் ஒரு சந்தோஷம், நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டோம், பறக்க ஆரம்பிச்சிட்டோம். He soared higher. ரொம்ப தூரத்துக்கு என்ன செய்யுது, பறந்து போக ஆரம்பிக்குது. He raised his breast and backed against the wind. கா 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 கவுல் அந்த மாதிரி சவுண்ட் விட்டுக்கிட்டு சந்தோஷம் என்ன செய்யுது, பறந்துக்கிட்டு இருக்கு. His mother swooped past him, her wings making a loud noise. அவங்க அம்மாவும் அதை விட சத்தமாக பறந்துக்கிட்டு இருக்காங்க. He answered her with another scream. இவங்களும் என்ன செய்கிறாங்க, உடனே சீகல் பறந்துக்கிட்டே அதோட விங்ஸை வந்து ஆட்டுது. Then his father flew over him screaming. Then he saw his two brothers and sister flying around him, soaring and diving. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்துட்டாங்க, அவங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இப்போ எல்லாரும் சேர்ந்து என்ன செஞ்சிட்ருக்காங்கன்னா சந்தோஷமாக பறந்துட்டுருக்காங்க. Then he completely forgot that he had not always been able to fly and commenced to dive and soar, shrieking shrilly. அது இப்போ என்ன செய்யுதுன்னா, தன்னால் பறக்க முடியாது அப்படின்றதையே மறந்துட்டு நல்லா ஜாலியாக சத்தமாக பறந்துட்டுருக்கு. He was near the sea now, flying straight over it, facing out over the ocean. He saw a vast green sea beneath him. இப்போ கடலுக்கு பக்கத்தில் வந்து அப்படியே பறந்துட்டுருக்கு. கீழே அந்த கடலுக்கு அடியில் பச்சை பசேல்னு வேஸ்ட் க்ரீன்ஸ் கலரில் சீயை வந்து என்ன செய்யுது, பார்க்குது. வித் லிட்டில் ரிட்ஜஸ் மூவிங் ஓவர் இட். அது மேலே குட்டி குட்டி கடல் அலைகள் போயிட்டுருக்கு. He turned his beak sideways and crowded amusedly. சைடில் திரும்பி சத்தமாக கத்துது. His parents and his brothers and sister had landed on this green floor in front of him. இவங்களோட பேரண்ட்ஸு, பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ்லாம் ஃப்ளோரில் போய் என்ன செஞ்சிட்டாங்க, லேண்ட் ஆகிட்டாங்க. They were beckoning to him, calling shrilly. அவங்க என்ன செய்கிறாங்க, beckoning அப்படின்னா ரெக்வெஸ்டட். அவங்க கூப்பிட்றாங்க, வா நீயும் வந்து இங்கே வந்து உட்காந்துக்கோ. He dropped his legs to stand on the green sea. சரி இறங்குவோன்னு அது இறங்குது, அதோட கால் எப்படி கடலை வந்து தொட ஆரம்பிக்குது. His legs sank into it. கால் கடலுக்கு அடியில் மூழ்குது. He screamed with fright and attempted to rise again, flapping his wings. ஐயோ நம்ம முங்கிடுவோமோ அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு என்ன செய்யுது, திரும்பி பறக்க ஆரம்பிச்சிருது. But he was tired and weak with hunger and he could not rise, exhausted by the strange exercise. ஆனால் அது என்ன செய்ய முடியல, பறக்க முடியல, ஏன்னா அது சாப்பிடாம பட்னியாக கிடக்கல. His feet sank into the green sea and then his belly touched it. He sank no further. அது கடல் போயிடுச்சு, அதால் பறக்க முடியாதனால டயர்டாகி கடல் தண்ணிக்குள்ளே காலை விட்டுருச்சு. அதோட பெல்லி ஸ்டொமக் டச் ஆயிடுச்சு, ஆனால் அதுக்கு மேலே என்ன செய்யலை, அதால் தண்ணிக்குள்ளே போகலை. He was floating on it and around him his family was screaming, praising him, and their beaks were offering him scraps of dogfish. இப்போ அதை பார்த்து அவங்களோட ஃபேமிலியெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா ப்ரைஸ் பண்ணுறாங்க, பாராட்டுறாங்க, நீ பறந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அது பசியில் இருக்குல்ல, அதனால் அதுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா ஸ்க்ராப்ஸ் ஆஃப் டாக் ஃபிஷ். ஸ்க்ராப்ஸ்னால் துண்டுகள், ஃபிஷ்ஷோட துண்டுகளை கொண்டு போய் அதுக்கு சாப்பிட கொடுக்குறாங்க. He had made his first flight. அது ஃபர்ஸ்ட் டைம் என்ன செஞ்சிருச்சு, பறந்துருச்சு. இவ்வளோதாம்மா லெசன். இதுதான் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். இந்த சீகல்லோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் தான் இந்த லெசன். ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்னு வச்சுருக்காங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தான்மா இருக்கும், பிகாஸ் டைம் மேனேஜ்மெண்ட்காக நான் பண்ணியிருக்கேன். இல்லாட்டி ரொம்ப நேரம் வீடியோ போகிற மாதிரி இருக்கும். திருப்பி திருப்பி போட்டு கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். புரியலன்னா எனக்கு தனியாக ஃபோன் பண்ணி கூட கேளுங்க.